200 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி சால்வ் பண்ண ஆரம்பிச்சேன். தென் ஏப்ரல்ல வந்து அதுவும் மெயினா பிவைக்யூஸ் தான் நான் நிறைய போட்டேன். அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்ப தெரிஞ்சுன்னா, போன டைம் நீட்ல வந்து பிவைக்யூஸ்ல இருந்து 160 கொஸ்டின்ஸ் பிளஸ் வந்துருந்துச்சு. ஸோ அப்படி பண்ணா பிவைக்யூ ஸ்ட்ராங்கா இருந்தாலே நம்ம நல்ல ரேங்க் ஸ்கோர் பண்ணலாம். அதாச்சும் நான் பிவைக்யூஸ் தான் மோஸ்டா சால்வ் பண்ணேன். தென் லாஸ்ட் ஏப்ரல்ல எல்லாம் பார்த்தா ஒரு 300 400 சில டைம்ஸ் 500 ரேஞ்ச் எல்லாம் போயிருக்கு. எனக்கு படிக்க தோணாத அன்னைக்கெல்லாம் நான் வந்து உட்காந்து கொஸ்டின் தான் சால்வ் பண்ணேன். Hi guys, welcome to my channel. ஃபர்ஸ்ட் நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். மைசெல்ஃப் சரவணன். காலேஜ் யூஜி பண்ணது எல்லாமே வந்து கரூர் மெடிக்கல் காலேஜ். பிஜி ப்ரிப்பரேஷன் வந்து சோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. மெயினாக வந்து அரௌண்ட் வீட்டில் உட்காந்து என்னால் சும்மா 2 hours கூட கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாமல் இருந்தது. அண்ட் தென் நான் பிளான் பண்ணி இந்த சேனல் வந்து உங்களுக்கே தெரியும், அரௌண்ட் 2021 22 நான் ஸ்டார்ட் பண்ணேன். சில வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்ட் தென் ஃபைனல் இயர்ஸ்னால அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் யோசனை வந்துச்சு, ஓகே லைவ் போட்டு படிக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஆரம்பித்தேன். ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் ஆரம்பித்தேன். பட் ஆனால் இட் வென்ட் வெல். நான் லைவ் போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா ஸ்டார்டிங்கில் 10 hours, அப்புறம் லாஸ்ட்டில் போக 12 hours வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடிஞ்சுது. இந்த நவம்பர் 9 ஐ காட் 4834 ரேங்க். ஆனால் இது பத்தாது. ஓகே லெட்ஸ் ஹோப். நீட் பிஜிக்கு ட்ரை பண்ணுறேன். அரௌண்ட் நீட் பிஜி 1 or 2 டேஸ்ல இருந்து கவுண்ட் டவுன் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லைவ் நல்லா போயிட்டு இருக்கு. இதுல மெயினா வந்து இவங்களை சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிதான் தெரியும். நான் யூடியூப் சேனல் லைவ்ல இருக்கும்போது இவங்களும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா இந்த இன்டர்வியூ எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐஎன்ஏல கிரேட் ரேங்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது, இந்த சேனல் பத்தி சில கொஸ்டின்ஸ், ஒரு அரௌண்ட் 40 கொஸ்டின்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து எல்லாருக்கும் உள்ள டவுட்ஸ் தானே, டாப்பர்ஸ் வந்து எப்படி கிளியர் பண்ணாங்கிற ஒரு டவுட்ஸ், அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் செட் பண்ணி வச்சிருந்தேன். அதை நாம கேட்போம், அவங்களோட ஜேர்னி எப்படின்னு தெரிஞ்சுப்போம். லெட்ஸ் வெல்கம் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ். நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். உங்களோட நேம் என்ன, உங்களோட ஐஎன்ஏ ரேங்க் என்ன? என்னோட நேம் வந்து சௌமியா. என்னோட ஐஎன்ஏ ரேங்க் வந்து 841. இந்த சேனல் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, எப்படி இந்த சேனல் நீங்க ஆனீங்க? ஆக்சுவலா லாஸ்ட் 2 months ஐஎன்ஐக்கு முன்னாடி என்னால படிக்கவே முடியல. நான் யூடியூப்ல வந்து நிறைய சர்ச் பண்ணேன், யாராச்சும் லைவ் போடுறாங்களா, அதை யூஸ் பண்ணி நம்மளால கன்சிஸ்டன்சி கொண்டு வர முடியுமான்னு பார்த்தேன். அப்ப பார்த்தப்ப தமிழ் யூடியூபர் வந்து மெடிக்கோ வந்து ஒரு சேனல் வச்சிருக்கிறத பார்த்து எனக்கே இதா இருந்துச்சு. அப்படிதான் நான் வந்து இந்த சேனலுக்கு யூஸ் ஆனேன். ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக ஷெட்யூல் போடுறது, கொஸ்டின் கேட்டிருக்கிறது, இன்டராக்டிவா இருக்கிறது, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே என்னோட கன்சிஸ்டன்சியும் மெயின்டைன் ஆனிச்சு. நான் இந்த சேனலுக்கு அப்படிதான் யூஸ் ஆனேன். மெயினா இன்ட்ராக்டிவ் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா இந்த லைவ் நான் ஸ்டார்ட் பண்ணி நடுவில் எனக்கு சில டைம்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி டிமோட்டிவ் ஆயிரும். ஐயோ முடியல, இன்னைக்கு நம்மளால படிக்கவே முடியல, லைவை நான் பிரேக் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் நடுவில் டெலிகிராம் சேனல்ல இருந்து, குரூப்ல இருந்து நெக்ஸ்ட் லைவ் எப்ப, இந்த லைவ் ஏன் டிலே ஆகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அது வந்து இவங்களும் அடிக்கடி என்ன கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் லைவ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரி. அந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சு. லைவை பிரேக் பண்ணக்கூடாது, நம்மளால முடியலனா கூட பரவாயில்ல, லைவ்ல உட்காந்து ஒரு 10 பேஜ் இருக்கிறது 2 பேஜஸ் திருப்பணும், அந்த ஒரு மோட்டிவோட தான் லைவ் நான் டிஸ்கனெக்ட் பண்ணாம வந்தேன். பிளஸ் கொஸ்டின்ஸ் நாங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் லாஸ்ட்ல அரௌண்ட் 1 week தான் இருக்கும். அப்போ நம்ம கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சோம். ரொம்ப அதிகமா டைம் போட்டு கேட்போம் இல்லையா, அரௌண்ட் 2 weeks. ஆமா, 2 weeks அப்பதான் நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சோம். பிவிக்கு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் பொட்டன்ஷியல் கொஸ்டின் எல்லாம் எதெல்லாம் கேட்கலாம், நியூ ட்ரக்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் என்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு, அது சரவணனுக்கு என்ன கொஸ்டின் தெரியும், அவரே சொல்லுவாரு. ஆமா, அதுல ஒரு கொஸ்டின் என்னன்னா, நமக்கு இந்த இன்ஜினியர்ல வந்து தைராய்டு ஹார்மோன் ரிசெப்டார் உள்ள ட்ரக் வந்து எது மேஷ்ல ஆக்ட் ஆகும்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, மேஷ்ல யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக். அந்த கொஸ்டின் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். சேனல் எங்க கேட்டிருந்தோம், ரெஸ்மெட்டிரோம். அது வந்துருச்சு. வந்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி, பரவாயில்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு கொஸ்டின் அப்படி அக்யூரேட்டா வந்திருக்கே அப்படின்னு. அது மட்டும் இல்லாம கேட்ட டாபிக்ஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. அந்த டிஸ்கஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருந்தது எனக்கு. உங்களுக்கு எனக்கும் வந்து அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணும் போதே நான் சரவணன் லைவ் தான் எனக்கு மைண்ட்ல வந்துச்சு. ஏன்னா நாங்க அப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம், சரவணன் தான் அந்த கொஸ்டின் சொன்னாரு, அப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம். அது அந்த கொஸ்டின் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஹாப்பி ஆச்சு. பரவாயில்ல, நம்ம லைவ் பார்த்தது யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய கொஸ்டின்ஸும் வந்துச்சு பிவைக்யூலாம் இருந்து. பட் இது வந்து மெயினா எனக்கு மைண்ட்ல நின்ன கொஸ்டின் தான் இதுதான். ஆமா, எனக்கும் அதேதான். சரி, ஓகே, நாம இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் போய்க்கலாம். அரௌண்ட் நான் 40 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். டாப்பரா நீங்க உங்க ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க,
உங்க ஜேர்னி எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அது எங்களுக்கு கைட் பண்ணணும் நீங்க. அதுக்காக தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, உங்களோட யூஜி எந்த காலேஜ், எங்க பண்ணீங்க, எப்படி இருந்தது? நான் வந்து ஒரு பெரிஃபரல் காலேஜ் தான் படிச்சேன். தர்மபுரி மெடிக்கல் காலேஜ்ல தான் படிச்சேன். நான் வந்து டாப்பர் ஆனா யூசுவலா நல்லா தான் படிப்பேன். நான் எங்க காலேஜ்ல கொஞ்சம் டாப்பரா தான் இருந்தேன். அது வந்து ஹெல்ப் பண்ணுச்சா அப்படின்னு என்னோட ப்ரிப்பரேஷன் கேட்டா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுச்சு. தென் இன்டர்ன்ஷிப்க்கு அப்புறம் தான் என்னோட ஜேர்னி ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணேன். நீங்க டாப்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. எத்தனை டிஸ்டிங்ஷன், எத்தனை ஹானர்ஸ்? நான் வந்து 4 ஹானர்ஸ் வாங்கியிருக்கேன். 5 டிஸ்டிங்ஷன்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு கோல்டு மெடல் ஆஃப்தல்ல. சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்கா? எத்தனை டிஸ்டிங்ஷன்ஸ், ஹானர்ஸ்? அனட்டமி, தென் எஃப்எம், ஆஃப்தால், அப்புறம் என்ன வாங்கினேன்னு தெரியல, மறந்துருச்சு. அப்புறம் டிஸ்டிங்ஷன் ஒரு 5 இருக்கு. ஓகே, கணக்கே இல்லாம வாங்கியிருக்கீங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். வாட் ஸ்பெஷாலிட்டி ஆர் யூ பிளானிங் டு சூஸ் அண்ட் வை? எனக்கு வந்து சர்ஜரியில எப்பயுமே ஒரு கிரேஸ் இருந்துட்டே தான் இருந்திருக்கு. நான் 3rd இயர்ல இருந்தே எனக்கு சர்ஜன் ஆகணும் அப்படின்னு ஒரு கிரேஸ் எப்பயுமே இருக்கு. நான் சூஸ் பண்ணா சர்ஜரி தான் சூஸ் பண்ணுவேன். அப்படி சப்போஸ் கிடைக்கலன்னா சர்ஜிக்கல் ஃபீல்டான இஎன்டி, ஆஃப்தால் அந்த மாதிரி எடுக்கலாம்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். when did you start your serious INCT preparation? நான் ஐஎன்எஸ்எட்டுக்குன்னு பார்த்தா, நான் என்னோட கிராஜுவேஷன் வந்து ஜூன்ல 2025ல முடிஞ்சுச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து நவம்பர் ஐனைக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணேன். பட் என்னோட ரேங்க் வந்து அப்போ கம்மியாச்சு. ஸோ எப்போ நான் சீரியஸா ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நவம்பர் ஐனைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது ரேங்க் கொஞ்சம் கம்மியாகவும், தென் ஜான்ல இருந்து தான் நான் ஃபுல் ஃபோக்கஸா வந்து மே ஐனைக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். உங்களோட நவம்பர் ஐனை ரேங்க்? என்னோட நவம்பர் ஐனை ரேங்க் வந்து 3743. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். how many hours did you study per day? இது வந்து எப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட்லாம் நான் வந்து ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் அந்த மாதிரி உட்கார்றதே வந்து நவம்பர் ஐனைக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லாம் ஜான் அந்த டைம்லலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, ஒய்பிடின்னு ஒரு ஸ்டடி ஆப் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு அததான் இன்ஸ்டால் பண்ணேன். அதுல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க அலோட் ஆப்ஸ்ன்னு ஒரு செட்டிங் இருக்கும். அதுல வந்து நீங்க என்ன ஆப்லாம் அலோ பண்றீங்களோ அத மட்டும் தான் வந்து டிஸ்ப்ளே ஆகும். சோ தட் அப்படி பண்றதுனால Instagram, YouTube அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்லாம் மெயினா கம்மி பண்ணிக்கலாம். அதுல இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். 2 ஹார்ஸ், 4 ஹார்ஸ், 6 ஹார்ஸ், தென் 10 ஹார்ஸ். லாஸ்டா எக்ஸாம் ப்ரிப்பேர் அப்பலாம் 14 to 15 ஹார்ஸ் வரையிலுமே படிச்சிருக்கேன். Wow, great. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, which resources or coaching platform did you use? நான் வந்து வீட்ல இருந்து தான் படிச்சேன். எதுவும் வந்து வெளிய போய் டான்ஸ் அந்த மாரி நான் எங்கேயும் போய் படிக்கல. வீட்ல நான் என்ன யூஸ் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரீடுக்கு வந்து மெயினா நான் வந்து டாம்ஸ், ப்ரெப்பு, மேரோ வீடியோஸ் நான் யூஸ் பண்ணேனான்னு கேட்டா இல்ல கண்டிப்பா. நான் வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனல் இயர், செகண்ட் இயர்ல இருந்து இந்த ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணதுனால அதுல தான் படிச்சேன். தென் ரிவிஷனுக்கு மெயினா கோர் பிடிஆர் தான் யூஸ் பண்ணேன். உங்களோட வீட்டை பத்தி எல்லாரோட மோட்டிவ் வேற வேற மாதிரி இருக்கும். ஒருத்தங்க பிடிஆர் தான் போதும், அதுவே போதும்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க இல்ல, பிடிஆர் வந்து நீங்க டீப் நாலேஜ் இருந்தாதான் பிடிஆர் ரிவிஷன் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஐடியாஸ் இருக்கும். அது மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கு. அதுல உங்களோட பிடிஆர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சில சப்ஜெக்ட்க்கு வந்து பிடிஆரே எனஃப். லைக் ஷார்ட் சப்ஜெக்ட்லாம் இருக்குன்னா அதுக்கு பிடிஆரே போதும். தென் மைக்ரோ, பயோகெம் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து பிடிஆர் போதும். பட் அனட்டமி நான் கொஞ்சம் லேகா ஃபீல் பண்ணேன். தென் மெடிசனுக்குமே பிடிஆர் போதும். அதுவே வந்து பார்த்தாலே அதுல இப்போ ஒரு 60 கொஸ்டின்ஸ் வருதுன்னா அதுல இருந்து 50 கொஸ்டின் வந்துடும். ஸோ ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா தான் இருக்கு. பட் உங்களுக்கு ஒரு கான்செப்சுவலா கிளியரா இருக்கணும் அப்படின்னா நீங்க மெயின் வீடியோ, எந்த டாபிக் கிளியரா இல்லையோ அதுக்கு மட்டும் மெயின் வீடியோ பார்த்துக்கலாம். மற்றபடி வந்து கோர் பிடிஆரே மோர் தென் எனஃப். பிடிஆர் எனஃப்னு சொல்றதை விட அதுல இருக்க வீடியோஸை விட நீங்க கொஸ்டின்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன ஆட் பண்றவங்களோ எல்லாமே சால்வ் பண்ணணும். அப்பதான் வந்து பிடிஆர் எனஃப். ஆமா, ஏன்னா இப்ப சில பேர் என்னன்னா வெறும் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு பிடிஆர் முடிச்சிட்டோங்கிற ஒரு கான்செப்ட் போயிடுறாங்க. ஆனா பிடிஆர் தவிர அந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து மெயின் நமக்கு ஸ்கோரிங்கே இல்ல. தான் வந்து அதுல ஆட் ஆனா பிடிஆர் எனஃப் ஆனா எல்லாம் சில பேர் எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் பத்தாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்னை கேட்டா கொஸ்டின்ஸ் பிளஸ் வீடியோ ரெண்டும் கரெக்டா பண்ணி எல்லாமே தரவா இருந்தா பிடிஆர் இஸ் எனஃப். கிரேட். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். How many revisions did you complete? நான் வந்து நவம்பர் ஐனைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரீட் முடிச்சுட்டு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணியிருந்தேன்.
நவம்பர் அயனிக்கு அப்புறம் வந்து ஒரு 4 to 5 ரிவிஷன் பண்ணியிருப்பேன். ஓ நெக்ஸ்ட் how important for MCQ in your preparation? புரியல. MCQ வந்து MCQ வந்து உங்க ப்ரிப்பரேஷனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்தது? எம்சிக்யூன்னு பார்த்தா மெயினா வந்து நான் பிவைக்யூஸ் தான் சொல்லுவேன். நான் பிவைக்யூஸ் மட்டுமே வந்து பிவைக்யூஸ்க்கு மேரோ தான் யூஸ் பண்ணேன். மேரோ பிளான் பி தான் போட்டிருந்தேன் நானு. பிவைக்யூஸ்க்கு மேரோ தான் யூஸ் பண்ணேன். பிவைக்யூஸ் ரீசெட் பண்ணிக்கலாம் மேரோல. எப்பெல்லாம் என்னால ரீசெட் பண்ண முடியுதோ அப்பெல்லாம் நான் ரீசெட் பண்ணி பிவைக்யூஸ்ல தான் நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். தென் எம்சிக்யூஸ் மினி டெஸ்ட் அதர் தென் பிவைக்யூஸ்ன்னு பார்த்தா பிடிஆர்ல இருக்க மினி டெஸ்ட், கிராண்ட் டெஸ்ட் அதெல்லாம் தான் போட்டேன். எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நான் எதுவும் போடல. பிவைக்யூஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தேன். தென் செரிபெல்லம்ல வந்து கோர் பிடிஆர் வரதுக்கு முன்னாடி பிடிஆர் 2.1 ஒரு ஃபீச்சர் இருந்துச்சு. அப்ப வந்து செரிபெல்லம் மாறுறப்ப பிடிஆர்ல இருந்து கோர் பிடிஆர் மாறுறவங்களுக்கு செரிபெல்லம் கொஞ்சம் ஃப்ரீயா வந்து லேட் நைட் பிவைக்யூஸ் எல்லாம் விட ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்படி விட்டப்ப நான் அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி டெய்லியுமே ஒரு இப்போ லாஸ்ட் மந்த்ஸ்லாம் வந்து நான் 300 to 400 எம்சிக்யூ சாலிடா சால்வ் பண்ணேன். அதுல மெயினா பிவைக்யூஸ் தான் இருக்கும். பிவைக்கு சால்வ் பண்ணாதனால தான் எனக்கு வந்து இந்த ரேங்க் கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னுமே கொஞ்சம் சில்லி மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணினா நல்ல ரேங்கே வந்திருக்கும். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन did you make notes? How did you revise them? நான் வந்து நோட்ஸ் இது பண்ணி தான் படிப்பேன். எனக்கு வந்து என்ன பழக்கம் இருக்குன்னா, நான் நோட்ஸ் படிக்கிற பழக்கம்லாம் எனக்கு எப்பயுமே இல்லை. நான் வீடியோ பார்த்துட்டு நானா ஒரு நோட்ஸ் கிரியேட் பண்ணுவேன். திருப்பியும் வந்து வீடியோவே தான் பார்ப்பேன். நோட்ஸ் போய் படிச்சேனானா நான் லாஸ்டா ரிவிஷன் அப்பதான் நோட்ஸே படிச்சேன். எக்ஸாமுக்கு முன்னாடி தான் நோட்ஸ் படிச்சேன். அது என்னோட வே ஆஃப் ஸ்டடிங்க. பட் நீங்க நோட்ஸ் கண்டிப்பா படிக்கணும். நான் நோட்ஸ் வந்து எதுல எடுப்பேன்னா டேப்ல எடுப்பேன். டேப்ல வந்து இப்ப பிடிஆர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரீடுக்கு வந்து நான் நோட்ஸ் வந்து பேப்பர் பென்ல தான் இது பண்ணேன். தென் போக போக ரிவிஷன் அப்ப நான் கோர் பிடிஆர் வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப என்ன பண்ணேன்னா டேப்ல வந்து பிடிஆர் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிப்பேன். எக்ஸ்ட்ரா இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து மேம் நடத்த அதுவுமே நோட்ஸ் எடுத்துப்பேன். தென் எக்ஸ்ட்ரா நான் படிச்ச முன்னாடி கான்செப்ட்ஸ் மெயின் வீடியோல பார்த்ததெல்லாம் வந்து இதுல வந்து இன்டெகிரேட் பண்ணிப்பேன். ஏன் நான் வந்து டேப்ல எடுக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா டேப்ல நீங்க ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அதனால எவ்வளவு கண்டென்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதே நீங்க ஹார்ட் காப்பியா இருந்துச்சுன்னா அதுல கண்டென்ட் வந்து ரொம்ப நாஸ்டி ஆயிடும். என்னை பொறுத்தவரையில் டேப்ல நோட்ஸ் எடுக்கிறது பரவாயில்ல. Next question. What challenges helped you to improve your rank significantly? எனக்கு என்ன சேலஞ்சஸ்னா மெயினா நான் நவம்பர் அயனைக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் போட்டேன். மே அயனை விட நான் நவம்பர் அயனைக்கு தான் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணேன். ரொம்ப ரொம்ப நேரம் படிச்சேன். இங்க 15 ஹவர்ஸ் படிச்சேன்னா அங்கெல்லாம் 16 to 18 அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கேன். ஒரு நாள்ல 18 போயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு படிச்சேன். பட் அதுல எனக்கு ரிசல்ட்ஸ் வராதது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. அந்த சேலஞ்சை தான் நான் வந்து மெயினா ஒரு மோட்டிவா எடுத்துட்டு நான் அதை வச்சுதான் படிச்சேன் மே அயனைக்கு. Okay, super. Which subject gave you the maximum score boost? எனக்கு பர்சனலா ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ் தான் ஐனைல நிறைய கேட்பாங்க. அதுல நான் எதுல ஸ்ட்ராங்கா இருந்தேன்னா நான் பயோகெம் அனட் தென் பேத்ல ஸ்ட்ராங்கா இருந்தேன். இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் எனக்கு பூஸ்ட் பண்ணுச்சுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அனட்ல நான் எல்லாமே கரெக்ட் வாங்கினேன்னு நினைக்கிறேன். Okay, super. ரீகால் பார்த்தது. Next question. How did you remember the volatile subjects like farm, micro? அதுக்கு ஃபார்ம் மைக்ரோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா மெயின் வீடியோஸ் பார்த்தேன். பிரீத்தி சர்மா மேம் ப்ரெப்லேடர்ல இருக்காங்க. அவங்க மெயின் வீடியோஸ் பார்த்தேன். பட் மெயின் வீடியோஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ரிவிஷன் அப்ப என்னால அதை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் என்ன பண்ணேன்னா ஆர்ஆருக்கு தாவிட்டேன். ஆர்ஆர்ல அது கண்டென்ட் கரெக்டா தான் இருந்துச்சு. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா பிடிஆர் இன்டெகிரேட் பண்றப்பதான் தெரிஞ்சு பிடிஆரே மோர் தென் எனஃப் மைக்ரோக்கு. கொஸ்டினும் வந்து அதுலயே நிறைய இருக்கிறதுனால அது கொஸ்டின் போட்டு வீடியோ பார்த்தாலே மோர் தென் எனஃப்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. ஸோ அப்படி பண்ண அப்படியே வந்து மைக்ரோ பார்த்தேன். அதுலயே எனக்கு 3-4 ரிவிஷன் கிட்ட வந்துருச்சு இப்படி நான் பார்த்ததுலயே. தென் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த லேட் நைட் பிவைக்யூஸ்ன்னு சொன்னேன்ல அந்த பிவைக்யூஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் போடுறப்ப
என்ன டாபிக்ல தப்பு பண்ணியிருக்கனோ அத போய் உடனே படிப்பேன். ஸோ அப்படி படிக்கிறப்ப எனக்கு அது ரிவிஷன் கணக்குல வந்துச்சு. ஸோ மல்டிபிள் ரிவிஷன் பண்ணா தான் வந்து மைக்ரோ ஃபார்ம்லாம் வந்து கரெக்ட்டா ஸ்கோர் பண்ண முடியும். ஃபார்ம பொறுத்தவரையிலும் நீங்க ஜெனரல் ஃபார்ம் தரவா இருந்தாலே நெறைய கொஸ்டின்ஸ் ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். கான்செப்சுவலா கிளியரா இருந்தாலே போதும். ஏஎன்எஸ், சிவிஎஸ் ஜெனரல் ஃபார்ம்ல தரவா இருந்தாலே பின்னாடி வர இன்டகிரேட்டட் சிஸ்டம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். தென் அதுக்கும் மல்டிபிள் ரிவிஷன்ஸ் தான் வந்து காரணமா இருந்துச்சு. தென் இந்த மாரி உங்களுக்கு எந்த இது மறக்குதோ அத வந்து நீங்க வந்து இந்த மாரி லைவ்ல யூடியூப் சேனல்ல போய் கமெண்ட் பண்ணலாம். தென் வந்து உங்க ஃப்ரெண்ட் யாருக்கோ சொல்லி தரலாம். இல்ல வந்து வாட்ஸ்அப்ல வந்து நீங்களே உங்களுக்கு குரூப் கிரியேட் பண்ணி அதுல போய் போட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சும்மா படிச்சு பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். Okay. Next question. How did you manage a big subject like medicine and surgery? எனக்கு மெடிசனுக்கு வந்து நான் மெயின் வீடியோ இதுவரையும் பார்த்ததே இல்ல. ஏன்னா பார்த்தா அது டைம் வேஸ்ட்ன்ற மாரி எனக்கு தெரிஞ்சுச்சு. நான் வந்து மெடிசனுக்கு ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதுலயுமே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணனானா இல்ல. செரிபெல்லம்ல திலீப் சார் வந்து லாஸ்ட்டா தான் அதுவும் பார்க்க ஆரம்பிச்சேன். ஹைப்பர் ரிவிஷன்னு ஒரு இது இருந்துச்சு. அது பாதி கூட பார்க்கல. எனக்கு இதாகல. பட் எனக்கு பிடிஆரே மோர் தென் எனஃபா இருந்துச்சு. அதான் முன்னாடி சொன்ன மாரி 60 to 70 கொஸ்டின் வருதுன்னா பிடிஆர்ல இருந்து சாலிடா 50 கொஸ்டின்ஸ்க்கு மேல வந்துரும். நீங்க இன்னும் மேமோட கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா 55 அந்த மாதிரி ரேஞ்ச்லயே வந்துடலாம். சோ அப்படி இருக்கப்ப எதுக்கு அந்த 10 to 20 கொஸ்டினுக்கு நான் இது பண்ணணும்னு நான் இன்டகிரேட்டட் பிடிஆர் தான் மெயினா பார்த்தேன் மெடிசனுக்கு. சர்ஜரிக்கு வந்து மெயின் வீடியோ பார்த்தேன். சர்ஜரி பொறுத்த வரையிலும் நீங்க அப்ளை பண்ற சப்ஜெக்டா தான் இருக்கும். நீங்க என்னதான் வீடியோ பார்த்தாலும் அது வந்து இதாகாது. நீங்க கொஸ்டின் பார்த்து அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, லாஜிக் யூஸ் பண்ணாலே சர்ஜரியில கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். அதுக்குமே பிடிஆர் மோர் தென் எனஃப். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா பிடிஆரே போயிடலாம் நெக்ஸ்ட் டைம். Okay, great. Next question. Did you follow a timetable? நீங்க ஒரு டைம் டேபிள் போட்டு ஃபாலோ பண்ணீங்களா? இல்ல எப்படி சப்ஜெக்ட்ஸ் இல்ல உங்களுக்கு? ஆமா. டைம் டேபிள் இருந்தா ஒரு நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருந்தாதான் நம்ம அதை நோக்கி போவோம். சோ வந்து நான் என்ன பண்ணேன்னா டைம் டேபிள் ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் டைம் டேபிளே போட மாட்டேன். அப்புறம் நான் ஒய்பிடின்னு ஒரு ஆப் சொன்னேன்ல, அது வந்ததுல இருந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் இந்த இதுக்குள்ள முடிக்கணும், செகண்ட் இது இதுக்குள்ள முடிக்கணும், அந்த மாதிரி பிரிச்சு டைம் போட்டு அலர்ட் பண்ணிட்டேன். சோ அப்படி போட்டதுனாலதான் என்னால ஃபுல்லா முடிக்க முடியலனாலும் கொஞ்சமாச்சும் முடிக்க முடிஞ்சுச்சு. ஒரு கோட் இருக்குல்ல, இஃப் யூ கான்ட் ரீச் த மூன் யூ கேன் ரீச் த ஸ்டார்ஸ். அந்த மாதிரிதான் நீங்க வந்து ஃபுல்லா முடிக்கலனாலும் ஓரளவுக்கு முக்காவாசியாச்சும் முடிச்சிடலாம் அப்படி பண்ணா. Okay, super. கண்டிப்பா ஷெட்யூல் போட்டு படிக்கிறது பெஸ்ட் தான். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஜிடி எத்தனை ஜிடி சால்வ் பண்ணீங்க? எத்தனை டேஸ்க்கு ஒரு வாட்டி? உங்க ஜிடி பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் ஜிடிலாம் வந்து போடவே மாட்டேன். ஜிடி போட்டா வந்து மார்க் ரொம்ப கம்மியா ஆயிடும். ஃபர்ஸ்ட் என்னோட ஜிடி மார்க் வந்து 85 அந்த ரேஞ்ச்ல தான் இருந்துச்சு. சோ மார்க் ரொம்ப கம்மி. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ப்ரிப்பரேஷன் அப்பயே போட்டு நாம எங்க இருக்கோன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே போட்டேன் ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடியே. அப்ப போட்டப்ப 85 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ நான் என்ன பண்ணேன்னா அது வந்து என்னோட கான்ஃபிடென்ஸை டவுன் பண்ணிருச்சு. நான் வந்து என்ன நினைச்சேன், ஜிடிலாம் தேவையில்ல, ஜிடி வந்து வேஸ்ட். அதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். நவம்பர் ஐனைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 5 ஜிடிஸ் அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஜிடியோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு. நவம்பர் ஐனைல என்னாச்சுன்னா என்னால டைமே மேனேஜ் பண்ண முடியல, நிறைய சில்லி மிஸ்டேக் பண்ணேன். சோ அதுக்காகவே வந்து ஜிடி வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்க என்ன பண்ணோம்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஜிடி போட ஆரம்பிச்சோம். வீக்லி அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு எப்ப தோணுதோ அந்த மாதிரி ஜிடி போடுவேன். லைக் 3 days ஒன்ஸ், இல்ல சடனா தோணுது. லாஸ்டா போக போகலாம் எல்லா ஆப்ல இருந்தும் லைவ்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க, மார்க் டெஸ்ட், மார்க் ஜிடின்னு. சோ அந்த மாதிரி இருக்கப்ப அதுவும் போட ஆரம்பிச்சேன். நான் மெயினா ஜிடிஸ் வந்து சால்வ் பண்ணது நிறைய அப்படின்னா லாஸ்ட் 2 monthsல தான் ஒரு 15 to 20 ஜிடிஸ் அப்பயே போட்டிருப்பேன். டோட்டல் ஜிடிஸ்ன்னு பார்த்தா ஒரு 30 ஜிடிஸ் இருக்கும். உங்களோட ஹையஸ்ட் மார்க் ஜிடில தான் எவ்வளவு? ஜிடில வந்து என்னோட ஹையஸ்ட் மார்க் 163 கரெக்ட்ஸ். மார்க் வந்து எனக்கு தெரியல, கரெக்ட்ஸ் வந்து 163 வந்துச்சு. Next question. How did you overcome your stress and burnout during your preparation phase?
எனக்கும் நெறைய ஸ்ட்ரெஸ்லாம் இருந்திருக்கு. நானும் பர்ன் அவுட்லாம் நெறைய ஆயிருக்கேன். அதுவும் வந்து நெறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் படிச்சா நம்ம மண்டையிலே ஏதோ ஒரு இது அ இ ஏதோ பாரமா இருக்க மாரியே நெறைய டைம் எனக்கெல்லாம் ஃபீல் ஆயிருக்கு. அப்பலாம் என்ன பண்ணுவேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவேன். இல்லன்னா வந்து எனக்கு சாப்பிடுறது பிடிக்கும். அதனால வெளிய போய் சாப்ட்டு வருவேன். இல்லன்னா வந்து யாருக்கு குட்டி பசங்க கூட விளையாடுவேன். அந்த மாரி தான் என்னோட ஸ்ட்ரெஸ்லாம் நான் ஓவர் கம் பண்ணேன். இல்லன்னா உங்களுக்கு புடிச்ச ஹாபி ஏதாச்சும் பண்ணலாம். லைக் டிராயிங் அந்த மாரி ரன்னிங்கு இல்ல உங்க பேரண்ட்ஸ்ட்ட போய் பேசலாம். அந்த மாரி பண்ணலாம். Okay, great. Next question. How many questions did you attempt per day? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லாம் வந்து 50 கொஸ்டின்ஸ்ல தான் ஜான்ல ஸ்டார்ட் பண்றப்ப 50 கொஸ்டின்ஸ் கஸ்டம் மாடியூல்ஸ் எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நாங்க அப்படிதான் போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் போக போக இன்க்ரீஸ் பண்ணேன். அப்புறம் 100 கொஸ்டினுக்கு போனேன். தென் ஏப்ரல் மார்ச் லாஸ்ட்லலாம் வந்து 200 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி சால்வ் பண்ண ஆரம்பிச்சேன். தென் ஏப்ரல்ல வந்து அதுவும் மெயினா பிவைக்யூஸ் தான் நான் நிறைய போட்டேன். அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்ப தெரிஞ்சுச்சுன்னா போன டைம் நீட்ல வந்து பிவைக்யூஸ்ல இருந்து 160 கொஸ்டின்ஸ் பிளஸ் வந்துருந்துச்சு. சோ அப்படி பண்ணா பிவைக்யூ ஸ்ட்ராங்கா இருந்தாலே நம்ம நல்ல ரேங்க் ஸ்கோர் பண்ணலாம். அத வச்சு நான் பிவைக்யூஸ் தான் மோஸ்டா சால்வ் பண்ணேன். தென் லாஸ்ட் ஏப்ரல்ல எல்லாம் பார்த்தா ஒரு 300 400 சில டைம்ஸ் 500 ரேஞ்ச் எல்லாம் போயிருக்கு. எனக்கு படிக்க தோணாத அன்னைக்கெல்லாம் நான் வந்து உட்கார்ந்து கொஸ்டின் தான் சால்வ் பண்ணுவேன். Wow. Next question. Okay. What advice do you give to your juniors? இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு என்ன அட்வைஸ் நீங்க கொடுக்குறது? ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இப்ப எனக்கு வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் மேலலாம் ஒரு கிரேஸ் இருக்கு. அந்த மாரி உங்களுக்கு எந்த இல்ல ஒரு ஃபீல்டுல யாருக்கோ ஒரு கிரேஸ் இருக்கலாம். சில பேருக்கு சர்ஜரி பிடிக்கும், ஆர்த்தோ பிடிக்கும், இல்ல மெடிசன் பிடிக்கும், ரேடியோ பிடிக்கும். ஆனா ரேடியாலஜிஸ்ட் தான் ஆவேன். அந்த மாரிலாம் சில பேர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பேஷன் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க அத நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து சர்ஜன் ஆகணும். தென் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் சைட் போகணுங்கிறது ரொம்ப ஆசை. ஸோ அதுக்காக தான் நான் மெயினா படிச்சேன். அப்புறம் ஜூனியர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னா, அது உங்க விஷ் தான். நீங்க டாப்பரா இருக்கீங்கன்னா, இயர்லியாவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்ல நான் அப்படின்னா நீங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். ஃபாலோ பண்ணணும். நடுவுல லேக் ஆகக்கூடாது. ஓகே. எதனால உங்களுக்கு அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மேல ஒரு கிரேஸ்? எனக்கு தெரியல. நான் வந்து எப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் இருக்குன்னே தெரியும்னா, நான் நீட் யூஜி அப்ப கூட வந்து எய்ம்ஸ், ஜிப்மர்ன்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்ற மாரி தான் இருந்தேன். பட் எனக்கு வந்து 3rd இயர் எம்பிபிஎஸ்ல வந்து எங்க காலேஜ்ல இருந்து ஒரு சார் வந்து எய்ம்ஸ் டெல்லி போனாரு. அது என்னன்னு தெரியல. அது எனக்கு பார்த்ததும் ரொம்ப அது மேல ஒரு கிரேஸ் வந்துருச்சு. பரவால்ல நம்ப பெரிஃபெரி காலேஜ்ல இருந்து எய்ம்ஸ் வரையிலும் போயிருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து ஸ்டேட்டஸ், ஸ்டோரி அதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு, இப்படிதான் இருக்குமா? அ அப்புறம் அவர்ட்ட போய் கேட்டிருக்கேன். என்னென்ன பெனிஃபிட்ஸ் அங்க ஜாயின் பண்றதுனால அப்படின்னு கேட்டப்ப, அங்க ரிசர்ச்லாம் நெறைய பண்ணுவாங்க. தென் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லா நம்ம புக்ல படிக்கிற எல்லா கேஸ் ஆகட்டும், இல்ல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்ல இன்வெஸ்டிகேஷன் ஆகட்டும், எல்லாமே அங்க இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சோ அப்படி இருக்கறதுனால நம்ம அங்க போனா என்ன? நம்மளும் போலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு எனக்கு. இட்ஸ் ரொம்ப ட்ரூ தான். எல்லாருக்கும் ஒரு ஆசை இல்ல, எய்ம்ஸ் போகணும், ஜிப்மர் போகணுங்கிறது. ஓகே. ஆமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த ப்ரிப்பரேஷன் அப்ப டாப் 3 மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணது அப்படின்னா எந்த மிஸ்டேக்ஸ் நீங்க சொல்லலாம்? எனக்கு ஸ்டெப்ஸ்ன்னு கேட்டுச்சு. மிஸ்டேக்ஸா? டாப் 3 மிஸ்டேக்ஸ்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஜிடி போடாம இருந்தது டாப் 1 மிஸ்டேக்கு. தென் வந்து அ நெக்ஸ்ட் போக போக வந்து அந்த மாரிலாம் வந்து எனக்கு படிக்கிறதே விட்டுட்டேன். ஒரு கொஞ்ச நாள்லாம் வந்து ஒரு 15 to 20 டேஸ் வந்து நடுவுலலாம் வந்து படிக்கிறதே விட்டுட்டேன். அது மாரி பண்ணக்கூடாது. உங்களுக்கு இப்போ வந்து பர்ன் அவுட் ஆகுதுன்னா, ஒரு 1 டே, 2 டே நீங்க கேப் தாராளமா எடுத்துக்கலாம். ஏதோ மூவி பார்க்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு புடிச்சத பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும். நான் ஸ்டார்ட் பண்றப்பயும் வந்து உடனே வந்து 10 ஹார்ஸ் படிப்பேன், 20 ஹார்ஸ் படிப்பேன் அப்படிலாம் இல்லாம கிராஜுவலா ஸ்டார்ட் பண்ணா அதுவும் என்னோட மிஸ்டேக். நான் வந்து அப்படியே முடிச்சுட்டு பர்ன் அவுட் ஆயிட்டேன்னா, ஓகே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்பயே அப்படியே 10 ஹார்ஸ் படிக்கணும், 15 ஹார்ஸ் படிக்கணும் அப்படிலாம் நினைச்சு பண்ணியிருக்கேன். ஆனா அப்படி பண்ணதுனால திருப்பியும் பர்ன் அவுட் தான் ஆகும். அந்த மாதிரி பண்ணாம கிராஜுவலி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் எம்சிக்யூஸ் நிறைய சால்வ் பண்ணும். தென் ஒரே சோர்ஸ்ல வந்து ரிசோர்ஸ்ல வந்து ஸ்டிக் ஆயிக்கணும். இப்போ நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே வந்து நெறைய பேர் வந்து மேரோல படிக்கிறது, டான்ஸ் அந்த மாரிலாம் இருந்திருக்காங்க. நான் வந்து ரிவிஷன் அப்பலாம் வந்து வெறும் கோர்
4BTR மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அப்ப வந்து எனக்கே ஒரு தாட் வரும். நம்ம படிக்கிறது கரெக்ட் தானா? நம்ம கரெக்ட்டான வேல தான் போறோமான்னு. அந்த மாரி எதுவும் இல்லாம, நீங்க என்ன ரிசோர்ஸ் எடுத்திருக்கீங்களோ, அதுல ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதுதான் 3 மிஸ்டேக்கா நான் பார்க்குறேன். ஓகே சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஃபார் ஐனிசிட்டி அண்ட் நீட் பிஜினா என்ன சொல்லுங்க? ஐஎன்எஸ்சி பொறுத்தவரையிலும் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நீங்க ஃபேக்டா கேட்பாங்கன்னா ஃபேக்டும் இருக்கும். மெயினா வந்து கான்செப்டுவலா தான் கேட்பாங்க. இந்த கான்செப்ட் என்ன, அந்த கான்செப்ட் என்ன, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. நம்ம படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல வந்து ஐஏக்கெல்லாம் படிச்சிருப்போம்ல சில கொஸ்டின்ஸ்லாம். அதெல்லாம் வந்து நம்ம ப்ரெப்ல வந்து பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்க்க மாட்டோம். ஆனா சில டைம்ஸ் வந்து ஐஎன்ஐலாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கான்செப்டுவலா லாஜிக்கா இருந்தா அது ஈஸியா ஐஎன்ஐல கிராக் பண்ணிடலாம். நீட் பொறுத்தவரையிலும் ஓஜி, சர்ஜரி இந்த மாதிரி ஃபைனல் இயர் சப்ஜெக்ட்ஸ்க்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஃபைனல் இயர் சப்ஜெக்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலே இது பண்ணலாம். அட் லாஸ்ட் ஒரே வேர்ட்ல உங்க ஐனிசிட்டி ஜர்னி பத்தி சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுங்க? ஒரே வேர்ட். ஒரே வேர்ட்ல சொல்லணும்னா கிரேட்னு தான் சொல்லுவேன். ரிசல்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட மே 2025 ஐஎன்ஐ ரேங்க் வந்து 26 to 28,000 அந்த ரேஞ்சில் எனக்கு மறந்துருச்சு கரெக்டா. ஆனா 26க்கு மேலதான். அங்க இருந்து நான் 841 வரையிலும் வந்திருக்கேன்னா நடுவுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் போயிருக்கு, நிறைய இது பண்ணிருக்கேன். சோ என்னோட ஜேர்னி வந்து கிரேட்னு தான் சொல்லுவேன். இப்போ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் வந்து நான் என்ஜாய் பண்ணி தான் படிச்சேன். லைக் வந்து ஏன்டா படிக்கிறோம், நம்ம இது ஏன் பண்ணோம், அது எனக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே நான் என்ஜாய் பண்ணி இது தெரிஞ்சுக்கிறோம் அது தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு தான் படிச்சேன். எனக்கு அதனாலேயே ஸ்மூத்தா இருந்த மாதிரி இருந்துச்சு. தென் இப்ப பாக்குறப்ப ப்ரிப்பரேஷன் ஃபேஸே நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு தாட்லாம் வந்திருக்கு. நீங்க எல்லாம் லைவ்ல வந்து நான் யூடியூப் ஓபன் பண்ணா லைவ்லாம் வரும் உங்களுதுலாம். அதெல்லாம் பாக்குறப்ப சரி நம்மளும் போய் படிக்கலாம் அப்படின்லாம் தாட் வரும். பட் இப்ப வந்து ஓகே தான், நல்ல ஃபீல்டா இருக்கு. இன்னும் இன்ஸ்டிடியூட் என்னன்னு சூஸ் பண்ணனா நல்ல ஃபீல் வரும்னு தோணுது. பிரான்ச் என்ன அதெல்லாம் சூஸ் பண்ணலாம். நாங்களும் எல்லாம் ப்ரே பண்ணிக்கிறோம். ஒரு நல்ல காலேஜ், நீங்க நினைச்ச கோர்ஸ் ஒரு ஹை லெவலுக்கு நீங்க அச்சீவ் ஆவீங்க. அட் லாஸ்ட் எப்பயுமே உங்க சப்போர்ட் இருக்கணும். டாக்டர் ஆகிறது மட்டும் முக்கியம் இல்லை, உங்களோட அடுத்த வர ஜூனியர்ஸ்க்கும் உங்களோட பேஷண்ட்ஸ்க்கும் நீங்க என்ன ஆக போறீங்க அப்படிங்கிறத ஒரு அதை நினைச்சிட்டே இருக்கணும். நம்ம டாக்டர் ஆகிறோம்னு நினைச்சிட்டு நம்ம அதுக்காக போயிடக்கூடாது. நெக்ஸ்ட் ஜூனியர்ஸ்க்கு என்ன பண்ணணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன கொண்டு போகணுங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு சர்வ் பண்ணணும். உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. எந்த டவுட் இருந்தாலும் உங்களை நாங்க கான்டாக்ட் பண்ணுவோம். ஓகேவா? கண்டிப்பா. நானும் அவ்வளவு பெரிய ஆளா இல்ல, அவங்கள மாதிரிதான் நானும் படிச்சேன். ஆக்சுவலா சரவணனுமே சூப்பரா படிப்பாங்க. எனக்குலாம் வந்து அந்த ஐஎன்ஓ ஒரு இது ஞாபகம் இருக்கு. ஒரு பிக்சர் வந்து ஐஎன்ஓவா இல்ல வந்து லேட்டரல் நர்வ் பால்சி, 6th நர்வ் பால்சியா அப்படின்றது வந்து ஒரு டவுட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த கொஸ்டின் பேங்க்லயே அது தப்பா தான் கொடுத்திருந்தாங்க ஆன்சர். ஆனா சரவணன் அதை வந்து கண்டுபிடிச்சு இதுக்கு என்ன ஆன்சர்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நானுமே தப்பா தான் சொன்னேன். பட் அதுலதான் தெரிஞ்சு இவர் வந்து அவ்வளவு நோட் பண்றாரு ஒரு கொஸ்டின்ல. அந்த இதெல்லாம் வந்து எனக்கு அதெல்லாம் லேக் ஆகும். அதெல்லாம் உங்ககிட்ட கிரேட்டா தான் பார்த்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி நல்ல ரேங்க் தான் நீங்களும் எடுத்திருக்கீங்க. ஆனா நீட்ல ரொம்ப நல்ல ரேங்க் எடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நானும் நம்புறேன். என்னோட முடிஞ்ச அளவுக்கு என் எஃபோர்ட் நான் போடுறேன். இது ஒரு நல்லதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் என்னோட யூடியூப் சேனல் இன்னும் க்ரோ ஆகும். இப்ப முன்ன 6 or 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்ப அரௌண்ட் லைவ்ல ஒரு 18 to 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்ப டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். டெலிகிராம் சேனல் டெய்லி கஸ்டமர் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஐ திங்க் இதுவும் நல்லதுன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்வியூல அடுத்த சேனல் மெம்பர் யாராவது செலக்ட் ஆனாங்கன்னா அவங்களும் இன்டர்வியூ பண்ணுவோம். ஓகே, பார்ப்போம். பாய். ஓகே, பாய். தேங்க்யூ.